இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ராமர் கோயில் இழுத்து பூட்டிடுவாங்க, பாபரி லாக் போட்டுருவாங்கன்னாரு. அதுக்கு அடுத்த பேசல பாபர் மசூதியை இது ராமர் கோயிலில் புல்டாஸ் வச்சு இடிச்சு விடும் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா அப்படின்னு. இப்போ கடைசியாக நான் தான் கடவுள்ன்றாரு. அவர் நாட்டுக்கு சேவை செய்கிறார். என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க இது வரைக்கும்? இவர் சொன்னது கொஞ்சமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி 65 ரூபா, இப்போ 70 ரூபா பெட்ரோல் விற்றப்ப நான் வந்தால் 40 ரூபாய்க்கு கொடுப்பேன்னாரு. என்ன பண்ணாரு? 40 ரூபாய் ஏற்றிட்டார், 100 ரூபாய்க்கிட்டார். என்ன மக்களுக்காக என்ன செஞ்சிட்டாரு இவர்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 84% படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. உலகத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் படித்து வேலை இல்லாத இளைஞர்களில் 74% இந்தியாவில் இருக்குது. உலகத்திலே 74% இந்தியாவில் இருக்கு. ஆனால் இப்போ இது வரைக்கும் இல்லாத, நான் கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. இவங்க தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு வரி சொல்லியிருக்காங்களா? அதுக்கான தீர்வு சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிற இந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 நாள் பிரதமர் மோடி வர்றாரு. என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகும் தலைப்புச் செய்தி தானாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கே போய் குகையில் உட்காந்துக்கிட்டாரு. எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியாக வந்துச்சு. இப்போ கன்னியாகுமரிக்கு வராரு. அது பத்திரிகையில் 2-3 நாளைக்கு செய்தி, அவ்வளோதாங்க. அதனால் எந்த அதிர்வலையும் ஏற்படாது. 8 முறை இங்கே வந்தார் தேர்தலுக்கு முன்னாடி. ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசையும் சுருட்டி வச்சுட்டு போயிட்டாரா இல்லையா ராகுல் காந்தி? தாக்கம் இருக்குல்ல, மோடி வர்றாரு 3 நாள் தமிழ்நாட்டில். ஒரு தாக்கமும் இல்லையே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் திராவிட இயக்கம் தான். படின்னு சொல்லி நம்ம படிக்க வச்சு கொண்டாந்தது. 17 வயசில் 17-16 வயசில் அக்னி பார்க்கில் போய் நீ சேர்ந்துக்கோ, 4 வருஷம் இருந்துட்டு வெளியில் போயிடு, உனக்கு போகும்போது ஒரு 10 லட்சம் கையில் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் படிப்பானா? 18 வயசு ஆனால் போதும் பரம்பரை தொழில் செய்யறதுக்கு என்ன விஸ்வகர்மா திட்டம், அது என்ன குலக்கல்வி திட்டத்தை தான் திரும்ப கொண்டு வரீங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஜெயலலிதா இந்துத்துவவாதியா? அண்ணாமலை இவ்வாறு கூறுவது ஏன்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு குமார் இங்கு வந்திருக்காரு. வணக்கம் திரு குமார். வணக்கம். பிஜேபி முக்கியமாக அண்ணாமலை இவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு பிறகு பாமகவோட சேர்த்து 10க்கு மேலே போவாங்க, 12-13 வரைக்கும் போவாங்க. அது பிஜேபிக்கு மட்டும் 7-8 கிடைக்கும். அது கடந்த முறை இருந்தது அதிகம். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் அது பெருமளவு அதிகரிக்கணும். அதுக்கு முக்கியமாக குறி வைக்கிறது அதிமுக தொண்டர்கள். இப்படி போகும்போது தன்னுடைய இந்துத்துவ பாதையை விடக்கூடாது, திராவிட கட்சிகளுடைய தொண்டர்களையும் எடுக்கணும். அது ஒரு திட்டத்தில் தானே போகிறாங்க. அதுதான் போகிறாங்க. வெற்றி பெறுமான்றதானே கேள்வி. அவர் திட்டம் எகெயின்ஸ்டாக தானே போகுது. இவங்க எப்படி இந்த சட்டத்தை இந்த மக்களவைத் தேர்தலை 7 கட்டமாக வச்சு 1.5 மாதம் நடத்திக்கிட்டு இருந்தோம்னா அப்பப்போ நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், போய் மக்களை திரட்டிடலாம், நம்ம பக்கம் இழுத்துடலான்னு கனவு பண்ணாங்க. அது இப்போ அவங்களுக்கு எதிராக போயிடுச்சு இல்லை? எப்படி சொல்கிறீங்க? ராகுல் காந்திக்கு சௌரியம் இடம் கிடைக்கிது, போய் எங்கே பார்த்தாலும் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு குண்டு வருது. இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தகவல் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரல் பாண்டை வச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த குமாரசாமி அண்ணன் பையன் செக்ஸ் ஸ்கேண்டல் அது வந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கவர்னர் மீது செக்ஸ் புகார், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. எகெயின்ஸ்டாக தானே போயிட்டுருக்கு பிஜேபிக்கு. இவரே நாளாக வளர்றாரா? பிரதமர் மோடியே நாளாக வளர்ற ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. இதை சொல்கிறது எடுபட்டு இருந்ததுன்னா முதல் ஃபேஸ் முடிஞ்சுது. முதல் ஃபேஸுக்கு விட்டுடுங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடக்கும்போது ஒரு ஐடியா தெரியும், மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க, எது அதிகமாக வருதுன்னு. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக மக்கள்கிட்ட எடுபட்டு இருந்தால் அதிலே நின்றுட்டுருப்பார்ல. ஒவ்வொரு ஃபேஸ் முடிஞ்சோடனே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார், ஒரு பேசுகிறாரு. கடைசியாக இப்போ கடவுள்னு வந்து நின்றுக்கிறார். இப்போ முதல்ல அது சொன்னார், தாலியெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, அதிகமாக பிள்ளை பக்கங்கள்ட்ட எடுத்து கொடுத்துருவாங்க, வந்தேரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்கள் சொத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்க, எருமாட்டில் 2 வச்சுன்னா ஒரு எருமாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, தாய்மார்களே இந்து தாய்மார்களே உங்கள் தாலி கூட மிஞ்சாது பத்திரமா இருங்கன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் இழுத்து பூட்டிடுவாங்க, பாபரி லாக் போட்டுருவாங்கன்னாரு. அதுக்கு அடுத்த பேசல பாபர் மசூதியை இது ராமர் கோயிலில் புல்டாஸ் வச்சு இடிச்சு விடும் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா அப்படின்னு. இப்போ கடைசியாக நான் தான் கடவுள்ன்றாரு. நேரடியாக அப்படி சொல்லலை. ஆனால் அது கடவுளில் என்ன நேரடியாக ஆட்சி பயல. நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கலை, மற்ற மனிதர்கள் பதில் நான் பிறக்கலை. மனிதர் கொடுத்த ஆற்றல் இல்லை, அதையும் தாண்டி கடவுள் கொடுத்த ஆற்றல் இல்லைன்னா அவ்வளோ ஆற்றலோடு நான் இருக்க முடியாது. அப்படி தன்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவர் அப்படி என்ன ஆற்றல் மிக்கவராக இருந்து என்ன பண்ணிட்டார் இந்த நாட்டுக்கு? இந்த நாட்டுக்கு கடுமையாக சேவை செய்கிறாரு. 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. ஏங்க நான் கூட 4 மணி நேரம் தான் தூங்குறேன், உடனே நாட்டுக்கு சேவை செய்கிறேன்னு அர்த்தமா? என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அவர் நாட்டுக்கு சேவை செய்கிறார். என்ன செஞ்சுருக்கார் சொல்லுங்கள் இது வரைக்கும்? இவர் சொன்னது கொஞ்சமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி 65 ரூபா, இப்போ 70 ரூபா பெட்ரோல் விற்றப்ப நான் வந்தால் 40 ரூபாய்க்கு கொடுப்பேன்னாரு.
என்ன பண்ணார், 40 ரூபா ஏற்றிட்டார், 100 ரூபா ஆக்கிட்டார். 410 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டரு அதுக்கு வந்து ரோட்டில் போய் போராடினாங்க, சிலிண்டர் விலையை குறைப்பாங்க. பின்னாச்சு 1200 ரூபா ஆக்கி அப்புறம் 200 ரூபா குறைச்சி இப்போ 100 ரூபா பொங்கல் இது மகளிர் தின பரிசாக 100 ரூபா கொடுக்குறேன்ட்டார். 800 ரூபா ஏற்றிவிட்டு 100 ரூபா குறைச்சா மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்கள்? என்ன மக்களுக்காக என்ன செஞ்சிட்டார் இவர்? விவசாயிகளுக்கு 2000 கொடுக்குறாரு, 3 வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாரு, அவ்வளோதான். இங்கே வந்து மாதமே 1000 ரூபா கொடுக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். பெண்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கு கொடுக்குறாரு, மகளிர் உரிமைத்தை கொடுக்குறாரு. இப்போ மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லையா? இல்லையா? அப்போ என்ன செஞ்சிட்டேன்னு கேட்பாங்கல்ல. ராமர் கோயில் கட்டேன்னு இதுக்கு என்ன பண்ண, என் பொழப்புக்கு என்ன பண்ண நீ? இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 84% படித்த இளைஞர் வேலை இல்லாமல் இருக்காங்க. உலகத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் படித்து வேலை இல்லாத இளைஞர்களில் 74% இந்தியாவில் இருக்குது. உலகத்திலே 74% இந்தியாவில் இருக்கான்னு. அப்போ இது வரைக்கும் இல்லாத, நான் கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. இவங்க தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு வரி சொல்லியிருக்காங்களா? அதுக்கான தீர்வு சொல்லியிருக்காங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரணும், நேரம் 20 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணுமே. மொத்தமே 10 வருஷத்தில் 2 கோடி பேருக்கு கொடுக்கலையே. அப்புறம் எப்படி இவங்க வந்து இவங்களை நம்புவாங்க? முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிற இந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 நாள் பிரதமர் மோடி வர்றாரு. தேர்தல் முடிகிற அந்த சமயத்தில் கன்னியாகுமரியில் தியானம் பண்ண போகிறாரு. போன முறை வந்து அங்கே போய் குகையில் போய் உட்காந்துக்கிட்டு, அதுவுமே ஒரு உண்மையான இதில் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் கம்ஃபர்டபுளாக வசதியெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் இவர் போய் அந்த குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணார். என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகும் தலைப்புச் செய்தி தானாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அங்கே போய் குகையில் உட்காந்துக்கிட்டாரு. எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியாக வந்துச்சு. இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு வராரு. 30ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு கேரளாவிலேருந்து ஹெலிகாப்டரில் வந்து சாயங்காலம் போயிட்டு ஒரு 5:20க்கு ஒன்று உள்ளே போகிறார் போட்டுக்கு போயிட்டாருன்னா 31 1ஆம் தேதி மதியம் தான் வெளில வராராம். அது வரைக்கும் தொடர்ந்து தியானத்தில் இருக்க போகிறாராம். என்ன அது பத்திரிகையில் 2-3 நாளைக்கு செய்தி, அவ்வளோதாங்க. அதனால் எந்த அதிர்வலையும் ஏற்படாது. 8 முறை இங்கே வந்தார் தேர்தலுக்கு முன்னாடி. மோடி வந்தார்ல, எத்தனை இடத்துக்கு வந்து பேசினார். ரோட் ஷோ நடத்தினார். கோயம்புத்தூரில் ரோட் ஷோ, இங்கே பாண்டி பஜாரில் ரோட் ஷோ எல்லாம் நடந்தது. ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசையும் சுருட்டி வச்சுட்டு போயிட்டாரா இல்லையா ராகுல் காந்தி? எவ்வளோ பரபரப்பாச்சு. ஆனால் தாக்கம் இருக்குல்ல, மோடி வர்றாரு 3 நாள் தமிழ்நாட்டில், ஒரு தாக்கமும் இல்லையே. மக்களே வந்து பார்க்கலையே. உங்களுக்கு கூட்டமே இல்லாமல் 1 மணி நேரம் ரோட் ஷோ 40 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்களா பாண்டி பஜாரில்? மக்கள் கடுப்பாகிடுறாங்க. அப்புறம் எனக்கு இது ஒரு பேட்டி கேட்டேன், மோடி வந்தார் 2 நாள் நாங்கள் பட்டினி கிடந்தோம், கடை போட விட மாட்டேன்ட்டாங்க. வந்து என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு வயசான அம்மா 75-80 வயசு பாட்டி சொல்லுது. நீங்கள் என்ன செஞ்சாலும் இங்கே வந்து மக்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இங்கே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். இவங்க வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை மாற்றிக்காத வரைக்கும் இந்த மண்ணுக்கேற்ற சித்தாந்தம் பேசணும். அந்த அளவுக்கு ஆழமாக ஊண்டிட்டு போயிட்டாங்க. அதை வந்து மாற்றி கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். அது ஏன் அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து பெரியார் ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்து இப்போ ஆழமாக பதிச்சார்னா அதனால் மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. சாதாரணமாக இப்போ பாருங்கள், இப்போ கிராமத்துக்கு போனீங்கன்னா படிக்க தெரியாதவங்க அப்பா அம்மா, அவங்க பையன் வந்துட்டு அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கிறான், படிச்சுட்டு போயிட்டு அவங்க இப்போ வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க. பையன்கிட்ட டேப் வச்சுட்டு பேசுகிறாங்க, லேப்டாப் வச்சுட்டு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் திராவிட இயக்கம்தான். படின்னு சொல்லி நம்ம படிக்க வச்சு கொண்டாந்தது. ஆரம்பத்துலேருந்து செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் அதை செய்யவே இல்லையே. நீ படிக்காத இப்போவும் என்ன பண்ணுறாங்க, 17 வயசில் வந்து 17-18 வயசில் அக்னி பார்க்கில் போய் நீ வந்து சேர்ந்துக்கோ, 4 வருஷம் இருந்துட்டு வெளியில் போயிடு, உனக்கு போகும்போது ஒரு 10 லட்சம் கையில் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் படிப்பானா? 21 வயசுக்கு அப்புறம் அவன் படிப்பானா சொல்லுங்கள்? +2 முடிச்சுட்டு வந்துட்டான்னா அவனை படிக்க விடாது தானே பண்ணுறீங்க. 18 வயசு ஆனால் போதும் வந்து பரம்பரை தொழில் செய்கிறதுக்கு என்ன விஸ்வகர்மா திட்டம், அது என்ன குலக்கல்வி திட்டத்தை தானே திரும்ப கொண்டு வரீங்க. இப்போ நான் போய் ஒரு செருப்பு கடை வைக்கணும்னு சொன்னால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா பாட்டனை செருப்பு தைச்சுன்னு தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன, அவனை படிக்க விடாத பண்ணுறீங்க. அவங்க 1 லட்சம் 2 லட்சம் கடனை கொடுத்து செஞ்ச தொழிலே செய்யி, நீ படிக்காத அப்படின்றாங்க. இந்த இதை படித்து விவரமாயிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள். ஏற்றுப்பாங்களா இதை? படித்ததுனால தான் படிப்பு மட்டும், கல்வி மட்டும்தான் ஒருத்தனுடைய முகவரியை மாற்றும். குடிசையில் இருக்கிற முகவரியை இன்னொன்று ஒரு சம்பவம் சொல்கிறேங்களுங்க. பேராசிரியர் ராஜாராம்னு சொல்லிட்டு வெள்ளச்சன் மலை காலேஜில் பேராசிரியராக இருந்தார். அங்கே படித்த ஒரு மாணவர் ரொம்ப ஏழை, யார் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி, படிக்கிறது ஐஏஎஸ் படிக்கிறாரு. இவர் உதவி செய்கிறார் படிக்கிறதுக்கு. இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ணிட்டாரு. இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போகணும், ஷூ வாங்கிறதுக்கு காசு இல்லை. இவர் தான் பணம் கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து
இன்டர்வியூ போயிட்டு வந்து ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிட்டார். எந்த தாசில்தார் செருப்பை கட்டி போட்டு தையின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னாரோ அந்த தாசில்தார் கலெக்டர் வீட்டு வாசலில் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கலெக்டரோட அப்பா உட்காந்துருக்கார் நாற்காலில். அதே தாசில்தார் போட்டு இப்படி கையை கட்டிட்டு ஐயா இருக்காருங்களான்னு கேட்டார். எது அந்த உயரத்தை கொண்டு வந்தது? கல்வி தான். அது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதை படிக்கூடாத பண்ணுறது பிஜேபி. அதனால் தமிழ்நாட்டில் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஜெயலலிதா இந்துத்துவவாதியா? ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி, பக்திமான், இந்துத்துவவாதி சொல்ல முடியாது. அண்ணாமலையும் அப்படி சொல்கிறார். அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அப்படி சொல்கிறார். என்ன உள்நோக்கம்? அது வந்து இந்த தேர்தல் எப்படியும் அதிமுக தோல்வி அடையும். எடப்பாடி தான் அதிமுக தோல்வி அடையும் பொழுது தொடர்ந்து 3 தேர்தல் கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்தா 4 தேர்தலில் தொடர்ந்து தோல்வின்னு வரும்பொழுது தொண்டர்கள்ட்ட ஒரு சோர்வு ஏற்படும். அதை பயன்படுத்தி அந்த கட்சியை கபலீகரம் பண்ணணுன்றது தான் ஆரம்பத்துலேருந்து இவங்க நோக்கம். எப்போவுமே இவங்க என்னென்னா கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல கபலீகரம் பண்ணுவாங்க. அதனால் இவங்க வந்து இந்த அதிமுகவை பிடிச்சாதான் உண்டு, இவங்க தனி இதெல்லாம் வளரப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக தொண்டர்கள் இந்த பக்கம் இழுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவ தலைவர் தான், இந்துத்துவவாதி தான். அதனால் இந்த கட்சியில் நீங்கள் சேர்கிறதுக்கு தயங்க வேண்டியதில்லை, நீங்களாம் வந்து சேரலாம் அப்படின்ற ஒரு மறைமுக அழைப்பு தான் இது. ஏன் அந்த மாதிரி இந்துத்துவவாதின்னு அவங்க சொல்கிறது? அண்ணாமலை சொல்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் நம்ம அதிமுக இந்துத்துவவாதி, ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவவாதின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு இந்து மதவெறி கட்சிக்கிட்ட போய் சேர்றதா அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை போக்கிடலாம். இந்த ஜெயலலிதாவே இந்துத்துவவாதினா அம்மாவே இந்துத்துவவாதினா அப்போ நம்ம போய் சேரலாம், தப்பு கிடையாது அப்படின்ட்டு இந்த அதிமுக தொண்டர்கள் அது தான் பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து அது எகெயின்ஸ்டாக தான் போகுது. அதிமுக தொண்டர்கள் வந்து எரிச்சல் அடைகிறாங்க இந்த மாதிரி ஜெயலலிதா பற்றி விமர்சனம் பண்ணுறது. ஏன் அந்த மாதிரி? முக்கியமாக ஜெயலலிதா, நீங்களே முதல் கேள்விக்கான பதிலே ஆன்மீகவாதி அப்படின்னீங்க. கோயில்களுக்கு சென்றார், யாகங்கள் புரிந்தார். ஜெயலலிதா வந்து கோயிலுக்கு போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த திருவோணம் பக்கத்தில் ஐயாவாடி கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு சத்ரு சம்ஹார யாகம் நடத்துவாங்க. சத்ரு சம்ஹார யாகம்னா சத்ருன்னா வந்து எதிரி, சம்ஹாரம்னா அழிக்கிறது. எதிரிகள் அழிஞ்சு போகணுங்க தான் ஒரு யாகம் பண்ணுறது. அடிக்கடி போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கை உண்டு அந்த அம்மாவுக்கு. ஒரே ஒரு சத்ரு சம்ஹாரம் எழுதுனது, இந்த யாகம் நடத்துனது பற்றி முரசொலியில் கடிதம் எழுந்தார் கலைஞர். இந்த மாதிரி சத்ரு சம்ஹாரம் யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்த போனது அதில் குறிப்பிட்டு எழுதுவார். வைக்கம் போராட்டத்துக்கு போகிறாரு, ஆலையினுடைய போராட்டத்துக்கு பெரியார். அந்த வைக்கம் மன்னர் வந்து பெரியாருக்கு ரொம்ப நண்பர். ஈரோடு வந்தப்போ பெரியார் வீட்டில் தங்கி சாப்பிட்டு போனவர். அங்கே போனோடனே பெரியாரை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றார் மன்னர். நான் உனக்கு எதிராக போராட வந்திருக்கேன், நான் உங்கள் வீட்டுக்கு எப்படி விருந்துக்கு வர முடியும், வரலன்னா அப்புறம் பெரியாரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. ராத்திரி வேட்டு சத்தம் கேட்குது. வேட்டு சத்தம் கேட்டோடனே ஜெயிலரை கூப்பிட்டு, என்னையா கோயில் திருவிழா வேட்டு சத்தம்லாம் கேட்குதுன்னு. எல்லாம் மன்னர் சத்ரு சம்ஹார யாகம் நடத்துகிறாரு, எதிரிகள் அழியணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்றாரு. அப்போ பெரியார் தான் எதிரி அப்போ மன்னருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு வாரத்தில் அந்த மன்னர் இறந்து போயிடுறாரு. இந்த வரலாற்றை குறிப்பிட்டு எழுதுவார் கலைஞர். இந்த மாதிரி ஜெயலலிதாவும் சத்ரு சம்ஹார யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிலெல்லாம் நம்பிக்கை உண்டு அந்த அம்மாவுக்கு. ஆனால் இங்கே வந்து சமூக நீதிக்கு எதிராக வர்ணாசிரமத்தெல்லாம் இது பண்ணோம்னா இங்கே எடுபடாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னால் அதுக்கு எம்ஜிஆரே வழிகாட்டிட்டு போயிட்டார். 77-80 இருக்கும்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார் எம்ஜிஆர். சட்டம் கொண்டு வந்து அடுத்த மக்களவைத் தேர்தலில் சரியான அடி, 2 இடம் தான் வெற்றி பெற்றார். அப்படி இருக்கும்போது பொருளாதார இடஒதுக்கீடில் கை வச்சாலே சிக்கல். எம்ஜிஆருக்கே சிக்கல்னா நம்மளாம் என்ன ஆகும் அப்படின்றது அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. இங்கே வந்து சமூக நீதியை பற்றி பேசிட்டு, திராவிட இயக்க கொள்கை பற்றி பேசிகிட்டு இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். சாமி கும்பிட்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கொள்கையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அந்த கொள்கையில் வந்து நம்ம மாறி போனோம்னா மக்கள் நம்மளை விலைக்கு விட்டுருவாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் எடுத்துருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் வந்து அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த மக்களவை தேர்தலில் 2 இடம் வாங்கினார் பாருங்க, 80 தோற்று போன பிறகு. அதன் பிறகு என்ன பண்ணார், 31% இருந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அது 50% வாங்கிட்டார். இடஒதுக்கீடு மொத்தமே 50% தாண்டக்கூடாது. ஏற்கனவே 18-1 இருக்குது, 19 ஒரு 69% ஆகிப்போச்சு. 69% இடஒதுக்கீடு ஆனது. அப்போ யாரும் கேட்டுக்கல, 50 தான் கேப், அதை தாண்டி போகக்கூடாதுன்றதை பற்றி யாரும் கண்டுக்கல. ஜெயலலிதா ஆட்சி என்பது தான் வழக்கு போட்டாங்க. 69% கூடாது, சட்டவிரோதம், அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா நரசிம்மராவ் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதை வந்து அட்டவணை 9 கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஷெட்யூல் 9 சேர்த்துட்டா கோர்ட்டு தலையிட முடியாது. அது மாதிரி 69% இடஒதுக்கீடை
உறுதி செஞ்சது ஜெயலலிதா. அதனால தான் வந்து வீரமணி கூப்பிட்டு சமூக நீதி காத்த வீராங்கன்னு பட்டமே கொடுத்தாங்க ஜெயலலிதாவுக்கு. அதனால் வந்து ஜெயலலிதா இவங்க வந்து இடஒதுக்கீட்டு எதிரானவர்கள் தானே பிஜேபி. இந்துத்துவான்றது அவங்க என்ன, இந்துத்துவான்றது என்ன, வர்ணாசிரமம் அதானே, மனு தர்மம் தானே, மனுஸ்மிருதி தானே, அது என்ன ஜாதி பாகுபாடு சொல்லுது? இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பார்க்கலையே. இன்னும் சொல்ல போனோம்னா தனபால் சபாநாயகர் இருந்தார் தெரியுங்களா, சேலம் பக்கம், அவர் மேலே கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் டயத்தில் சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு, தேர்தல் வேலை பார்க்குறவங்க சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாருமான்னு கலைக்கு புகார். அந்தம்மா அவர் கூப்பிட்டு கேட்டுச்சு, நான் கல்யாணம் வீட்டிலே சமையல் பண்ணி சாப்பாடு போடுறேன், அவர் அருந்ததியர், தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டில் சாப்பிட்டான்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா, ஜாதி பாகுபாடு திட்டுன்னு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னு அவரே உணவு அமைச்சராக போட்டது, வெற்றி பெற்றான். அதன் பிறகு என்ன பண்ணிச்சு, அவர் வந்தால் எல்லோரும் எழுந்திருக்கிற அளவுக்கு பேரவைத் தலைவராக நியமிச்சுது, சபாநாயகராகிச்சு. அதெல்லாம் வந்து இந்துத்துவ தலைவராக இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா? இந்துத்துவ தலைவர்லாம் கிடையாது. அவங்க பக்திமான், கடவுள் பக்தி இருந்துச்சு, ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. இன்னும் கூட சொல்லப்போனால் அவங்க வந்து 2001 வெற்றி பெற்றோடனே அவங்க சொன்னது, கோயில் கோயிலாக ஏறி இறங்குனது எனக்கு வீண் போகலை, கோயில் கோயிலாக ஏறி இறங்குனதுனால தான் வெற்றி பெற்றோம்னே நம்பினாங்க அவங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பக்தி உண்டு. ஆனால் இந்துத்துவ கொள்கை, இந்த பிஜேபி கொள்கையில் அவங்க ஒத்து வராது. அவங்க சொன்னாங்க முக்கியமாக பொது சிவில் சட்டம், காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்குகின்ற அரசு சட்டத்தில் 370 பிரிவு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிஜேபி கருத்துக்களை அவங்க எதிரொலிச்சாங்க அப்படின்னு பிஜேபி சார்பாக சொல்கிறாங்க. கரசேவைக்கு ஆள் அனுப்பிச்சாங்க, ராமரோவில் கட்டதான் அயோத்திக்கு கரசேவைக்கு கூட ஆள் அனுப்புனாங்க. அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அரசியலுக்கு வந்த புதிதில் இந்த இது முழுசும் புரிஞ்சிக்காமல் சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. ஆடு கோழி வெட்ட கூட தடை வச்சாங்க, மதமாற்ற தடை திட்டம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் தோற்ற உடனே எல்லாத்தையும் திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் முழுசும் அவங்க முழு நேரம் அரசியல் இல்லாமல் திடீர்னு வந்தவங்க தானே. கொஞ்ச நாள் எம்ஜிஆர் இருக்கும்போது மேல் சபையில் இருந்தாங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க, முதல்வர் ஆளுக்கு ஆயிடுச்சு. பாலிசி டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பக்குவப்பட்ட அனுபவப்பட்ட ஒரு தலைவராக அவங்க வரல. என்ட்ரு ஆகும்போது வந்துட்டாங்க. வந்த பிறகு சிலதெல்லாம் பாருங்கள், 91 96 அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணவங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது தேர்தலில் 2001 வந்த பிறகு அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள். ஏன்னா வந்த உடனே திடீர்னு கைக்கு அதிகாரத்தை கொடுத்த உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுன்ட்டு தாம் தூம்னு குதிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பக்குவம் வந்துச்சு, புரிஞ்சிக்க முடிஞ்சுது இந்த மண்ணினுடைய பாலிசி என்ன, அந்த மண் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதை நோக்கி போனால் நம்ம இங்கே அரசியலை தக்க வச்சுக்க முடியும் நம்மளை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தன்னை மாற்றிக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க சொன்னதெல்லாம் உண்டு. பாரதிதாசன் கூட ஆரம்பத்தில் வந்து சுப்பிரமணிய துதியமுதுன்னு ஒரு பாட்டு எழுதினார், அதனால் நாத்திகவாதி ஆகிட்டார். கண்ணதாசன் நாத்திகவாதியாக இருந்தார், அதுக்கப்புறம் ஆன்மீகவாதியாக மாறிட்டார். பிற்பகுதி எப்படி இருந்தாங்கன்னா பார்க்கணும். அவங்க பின்னால் ஆட்சியில் இருக்கு, ஆரம்ப காலத்தில் வந்து புரியாமல் செஞ்சுருக்கலாம் சிலதெல்லாம். ஆனால் இந்த அம்சங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆகையால இந்துத்துவவாதி தான், தங்களை மாதிரி தான், பாஜக என்ன கொள்கைகளை வைத்திருக்கிறதோ அதைத்தான் பெரும்பகுதி அல்லது ஒரு சிறு பகுதியாவது ஜெயலலிதா வைத்திருந்தார். ஆகையால இந்துத்துவவாதி என்று சொல்வது என்ன தவறு அப்படிங்கிறது. பழனிவேல் ராஜன் கூட தான் சாமி கும்பிட்றாரு, விபூதி வச்சுக்கிறார், குங்குமம் இட்டுக்கிறாரு. அவர் இந்துத்துவவாதி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சாமி கும்பிட்றதுனால ஒருத்தங்க இந்துத்துவவாதின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருமே இந்துத்துவவாதி தான். அப்புறம் ஏன் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியல? ஒரு 2% 3% ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. பக்தி வேறு, அரசியல் வேறு. அவங்க ரெண்டையும் போட்டு குழப்புறாங்க. பக்திமானாக இருக்குது திமுக. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்ப கால திமுக நிறைய பேர் நாத்திகம் தான். இப்போ எவ்வளோ பேர் சாமி கும்பிட்றாங்க? திமுக நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க, ஒட்டு வச்சுக்கிறாங்க. கலைஞர் ஒரு முறை வந்துட்டு விழுப்புரத்தில் ஒருத்தர் என்ன நெத்தியில் வேர்வையில் வடிஞ்சு என்ன நெத்தியில் ரத்தம் எனக்கு கிண்டல் பண்ண ஒரு திருமணத்துக்கு போயிருந்தப்ப, அதுக்கு பிறகு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சே வந்தார். அதெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுனால உடனே இந்துத்துவவாதி ஆக முடியாது. இவர் பிஜேபிக்கு எதிராக எவ்வளோ கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் இந்துத்துவவாதி சொல்கிறாங்களா? அவர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் பரம்பரையாக அவங்க வந்து மீனாட்சி கோயிலுக்கு அவங்க அம்மா தான் இப்போ மீனாட்சி கோயில் தக்காராக இருக்காங்க. அவர் கூட போகிறாரு, திருவிழாவில் கலந்துக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு. அதனால் வந்துட்டு இந்துத்துவவாதி ஆக முடியுமா? ஆனால் ஜெயலலிதா சாமி கும்பிட்டாங்க, கடவுள் பக்தியோடு இருந்தால், ஆழ்ந்த பக்தி இருந்துச்சு அவங்களுக்குன்ற பிஜேபியின் கொள்கைகளில் சிலவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. கரசேவை அனுப்பிச்சாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 370 ஆதரிச்சாங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க. ஆரம்ப காலம் வந்து அரசியல்
பெரிய ஆழ்ந்த புரிதல் இல்லாத காலத்தில் அவங்க சிலதெல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு அது வந்து அது கூட இருந்த ஆட்கள் தவறாக வழிகளை நடத்துனாங்க. வேறு அவருக்கு ஆலோசகரை கேட்குற இடத்துல இருந்தார்ல, அவர் இவங்க வந்து தவறாக வழி நடத்தியிருப்பாங்க. அது ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதுலேருந்து விலகி வெளியில் வந்துட்டாங்க. அவங்க திராவிட இயக்க கொள்கை தான் அமல்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு, சமூக நீதியெல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்கள போய் இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியும்? இப்போ சொல்றதன் மூலம் இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோற்றால் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு உத்தி அப்படி நீங்க சொன்னீங்க. ஆமாம், இப்படி சொன்னா வந்துடவும் மாட்டாங்க, எதிராக போகும் அப்படின்னு சொன்னீங்க. எதிராக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, போஸ்டர் அண்ணாமலை கண்டிக்கிறோன்னு ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிட்டாங்க. இன்னைக்குள்ள மத்தியானத்தையும் எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அந்த அம்மா வந்து கோயிலில் ஐயருங்கள்கிட்ட அந்த பிரசாதம் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் பண்டிகையில் கலந்துக்கிறது, கிறிஸ்மஸ் பண்டிகையில் கலந்துக்கிற ஃபோட்டோஸ்லாம் போட்டு இந்துத்துவாதி என்று சொன்ன அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அப்படின்னு பெரிய பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப கோபம் இருந்தாலும் போஸ்டர் ஒட்டுறதுல போவாங்க. அது வந்து அதிமுக தொண்டர்கள்ட்ட கோபத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு அண்ணாமலை சொன்னது. அதிமுக நிர்வாகிகள் கடுமையாக பேசுகிறாங்க, அண்ணாமலை கடுமையாக பேசுகிறாங்க. தொண்டர்கள்ட்ட கொண்ட கோபம் இருக்கும். நான் சொல்ல நிர்வாகிகள் கூட பொழப்புக்காக பேசுவாங்க. நான் சொல்கிறேன் எப்பவுமே தொண்டர், உண்மையான தொண்டன் வந்து அவன் தான் உண்மையாக கோவப்படுறவன். பெரும்பாலான கட்சி அதுதான். பதவியை தக்க வச்சுக்காக பேசி ஆகணும்னு கூட பேசுவாங்க, உள்ளபூர்வம் பேசுவாங்க. அதிமுக தொண்டனுக்கு அப்புறம் உண்மையான தொண்டன் இருக்கான். இன்றைக்கும் வந்து எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் ரெட்டலை. அதனால தான் ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் அதிமுக கட்சி. எம்ஜிஆர் சின்னம் அதுக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா இருக்கும்போதே கூட அந்த பொம்பளை கிடக்கிறா தலைவர் கட்சி, தலைவர் சின்னம், அதுக்காக ஓட்டு போடுறோன்னு சொன்னோம்னா உண்டு. புரியுதுங்களா? ஜெயலலிதாவை பிடிக்கலாலும் கூட எம்ஜிஆரோட கட்சி, எம்ஜிஆர் சின்னம், அதுக்காக ஓட்டு போடணும். அதே மாதிரி அந்த லெவலுக்கு ஜெயலலிதா வந்துட்டாங்க. அம்மாவை கட்சி, அம்மாவுக்கு ஓட்டு போடணும், அம்மாவோட சின்னம், அதுக்காக ஓட்டு போடணும், அப்படி தான் இருக்கிறாங்களோடைய. அதை விட்டுட்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா வந்து பெருசாக பெண்களுக்கு பெருசாக செஞ்சுதா இல்லையான்றதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண பெண்கள், ஏழை பெண்கள் பார்த்திங்கன்னா பல பேர் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் தனக்கு ஒரு பாதுகாப்புன்னு நினச்சாங்க. அதனால தான் மகளிர் ஓட்டு நிறைய வந்து அதிமுக விழுந்துச்சு. இப்போ தான் அது மாறி இருக்குது. இப்போ அது அப்படியே ஸ்டாலின் பக்கம் திரும்பி இருக்குது. கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறவங்க பெண்கள்லாம் வந்து இப்போ திமுகவுக்கு இப்போ மகளிர் ஓட்டு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு மனிதரை நம்புகிறாங்க மக்கள், நமக்கு நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா இந்த அளவு கூட செய்யலை. ஆனாலும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் தனக்கு ஒரு பாதுகாப்புன்னு மக்கள் நம்பிச்சு. இப்போ குறிப்பாக இப்போ மகளிர் நம்பினாங்க. அந்த மாதிரியான தொண்டர்களை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. ஜெயலலிதாவை வந்து இழிவுபடுத்ததான் நினைக்கிறான ஒழிய, இவங்க இதில் மயங்கி ஏமாந்து போய் தம் பக்கம் வந்துடுவாங்கன்னு நினச்சி சொல்கிறாங்க. அதை வந்து உங்கள் மேலே இன்னும் கோவத்தை தான் உண்டு பண்ணுது. திரும்ப திரும்ப சொல்கிறது மூலம் எப்படி கோவத்தை உண்டு பண்ண ஒரு நியாயம், அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? ஜெயலலிதா இந்துத்துவவாதின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன மாறும் இப்போ நீங்கள்? ஏன்னா ஏற்கனவே இவங்க பிஜேபி மேலே கோவத்தில் தானே இருக்காங்க. நீ வந்து எங்கள் கொள்கை தான் அம்மா ஜெயலலிதா கொள்கை அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பானா? பிஜேபி ஏற்றுக்கிட்டா ஏற்றுப்பான். பிஜேபி ஏற்றுக்கலையே, கூட்டணி விட்டு வெளியில் வரணும்னு தானே தொண்டர்களோட விருப்பமாக இருந்துச்சு. அதனால தானே வெளியில் வந்தாங்க. அங்கே இருக்கத்தான் இருக்கிற வர்ற ஓட்டும் போயிடுது, சிறுபான்மை ஓட்டு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடுது. பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் தோன்றாங்க, அதனால் வெளியில் வர்றாங்க. அப்போ அந்த பிடிக்கல அந்த கட்சி. அதாவதுங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், பிஜேபி வந்து ஒரு வடநாட்டு கட்சியாக தான் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்களே ஒழிய, அது இங்கே ஒன்றா இதில் ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கல. இன்னும் நினைக்கிறாங்க. இன்னமும் அதை வடநாட்டு கட்சியாக தான் நினைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர் வந்துட்டாங்க, அண்ணாமலை எல்லாம் தமிழ்நாடு தலைவர் யாருங்க வந்தால் கேடி கேப் மாதிரிலாம் உள்ளே கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஊரை ஏமாத்தினவன், கற்பழிச்சவன், கொலை பண்ணவன், இந்த கேஸில் இருக்கவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுத்துட்டா உடனே கட்சி வளர்ந்துச்சுன்னு அர்த்தமா? தொண்டர்கள் இருக்காங்கல்ல, மெதுவாக வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ அது ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜுங்க. இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள ஒன்று 50 வருஷம் ஆனால் கூட பிடிக்க முடியாது. ஏங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30% வாக்கு இருந்தால் தானே ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் ஒரு கட்சி. இவங்க எவ்வளோ இருக்குது? 2%. இப்போ மிஞ்சி போனால் 3% எல்லாம் 5% ஆகுதுன்னு வச்சுங்க. இதுக்கு 5%, 5 வருஷம் ஆகிருக்குதுன்னா அப்போ எப்போ இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறது? கஷ்டம் இல்லை. பல மாநிலங்களில் குறைந்த அளவு சதவீதம் இருந்தவங்களே ஆட்சிக்கு வந்துருக்காங்க. மற்ற வட மாநிலங்கள் வேறு. தமிழ்நாடு வந்து இது அரசியல் எதிரி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த எதிரி. பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சித்தாந்த எதிரி. சித்தாந்த எதிரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வளர முடியாது. அரசியல் எதிரினா வளர்ந்துடலாம். இவன் மேலே அதிர்ச்சி வந்து அவன் மேலே போட்டுருவான். இப்போ தமிழ்நாட்டிலே இந்த காங்கிரஸ் வளராமல் போனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? எம்ஜிஆர் வெளியில் வந்தார், திமுக விட்டு வந்தவர் போய் காங்கிரஸை சேர்ந்தார்னு வச்சிங்க, காங்கிரஸ் வளர்ந்துருக்கும், அவர் காணாமல் போயிருப்பார். ஏன்னா திமுக மேலே ஒரு அதிருப்தி வரும்பொழுது ஆல்டர்னேட் யார்?
காங்கிரஸ் தான் இருக்குன்னா போட்டிருப்பாங்க. இப்போ அது இல்லாமல் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு தான் திமுக இல்லைன்னா அதிமுக இவங்ககிட்ட கோவம் வந்தால் அவங்களுக்கு போடுவாங்க, அவங்க மேலே கோவம் வந்தால் இவங்களுக்கு போடுவாங்க. அப்படி போனது தான் 3வதாக காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த சித்தாந்த எம்ஜிஆர் அதே சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்தார், அண்ணா பெரியார்னு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, தமிழ்நாட்டில் அண்ணா பேரை பெரியார் பேரை சொல்லாமல் இந்த திமுகன்ற லேபிளுக்கு ப்ரீஃபிக்ஸோ சஃபிக்ஸோ முன்னாடி எதையாவது போடாமல் எவனாவது கட்சி ஆரம்பித்து வழங்கியிருக்கா சொல்லுங்கள், யாராவது ஒருத்தவங்க. விஜயகாந்த் கட்சிக்கு ஓரளவுக்கு வந்ததுன்னா தேமுதிக, எந்த திமுகன்ற எடுத்து வந்துடும். அது இல்லாமல் திராவிடம் பெரியார் அண்ணா பேரை சொல்லாமல் இங்கே வந்து கட்சி நடத்த முடியாது, யாரும் நடத்த முடியாது. அதுதான் இங்கே ஆழமாக பதிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து பிஜேபியை வந்து இன்னும் வடநாட்டு கட்சியாக தான் நினைப்பாங்களே ஒழிய இங்கே வந்து நமக்கான கட்சி, இந்த மாநில நன்மைக்கான கட்சின்னு நினைக்கவே மாட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, நீங்கள் வட மாநிலங்களே பாருங்களேன், எவ்வளோ மாநில கட்சிகள் நிறைய வளர்ந்துருச்சு இல்லை அங்கங்கே. ஏன்னா இந்த மாநில மக்களுடைய உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும், அது கிடையாது. ஒரு பெரிய ஆட்டிடியூடில் வந்து இவங்க செயல்படுறது ஒன்றிய அரசு. அதனால தான் அவங்க வந்து மாநில கட்சிகள் வளர்ச்சி. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குடிமைக்காக திரையராக்குமார் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.